ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா 10th மேக்ஸ்லேருந்து எக்ஸைஸ் நம்பர் 3.லேருந்து சம் நம்பர் 3 தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைன் ஜிசிடி. ஸோ 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, ஒரு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜிசிடி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் ஐ கன்சிடர் as f of x, செகண்ட் பாலினாமியல் ஐ கன்சிடர் as g of x, அண்ட் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 24x³ into x - 1 x - 2. ஸோ அப்போ இந்த 4 வர ஃபார்முலா நமக்கு தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எக்ஸ், ஜிசிடி, எல்சிஎம் வர ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி. ரைட்டா? அப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலாவில் அப்படி அப்படியே அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். கொடுத்த எஃப் ஆஃப் எக்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது காமனாக இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கேயும் x³ இருக்குது, இங்கேயும் x³ இருக்குது. லீஸ்ட் நம்பர் எதுவோ நமக்கு அது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நம்ம என்ன பண்ணிடலாம், x³ வெளியே எடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் இதில் ஒரே ஒரு x பேலன்ஸ் இருக்கும், இதில் x³ வெளியே போயிடும். அப்போ மீதி 1 மட்டும் இருக்கும், -1. ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் பார்க்குறீங்க, 8 ஆல்ரெடி வெளியே இருக்குது. இப்போ எல்லாம் என்ன எதுக்கு நமக்கு காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x² காமனாக இருக்குது. அப்போ x² வெளியே எடுத்துடலாம். லீஸ்ட் பவர் தான் நமக்கு காமனாக வரும். கரெக்டாக x² வெளியே எடுத்துலாம். அப்போ பேலன்ஸ் 4ல் 2 போயிடுச்சு. அப்போ x², x³ x² வெளியே எடுத்தாச்சு. அப்போ -3x, x² வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் 2 மட்டும் இருக்கும். இப்போ திருப்பி ஏதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. எப்போ மல்டிப்ளை பண்ணால் 2 வரும்? 1 2s are 2 தான். பட் ஆட் பண்ணால் மைனஸ் வரும்போது மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் வரும்னா போத் ஷுட் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ உங்களோட ஃபேக்டர்ஸ் -1 அண்ட் -2. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு -3 வரும். ரைட்டா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, ஜி ஆஃப் எக்ஸை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். பட் நமக்கு தேவை ஜிசிடி மட்டும்தான். ஜிசிடி அலோன் கீப் இட் ஹியர். இந்த எல்சிஎம் ஒன் சைடு வரும்போது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆயிரும். மல்டிபிகேஷன் ஒன் சைடு வரும்போது டிவிஷன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் பை எல்சிஎம். எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 12x³ into x - 1. ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், 8x² x - 2 x - 1 பை எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 24x³ x - 1 x - 2. இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். x³ கேன்சல், 1 12s are 12, 2 12s are 24. திருப்பி இந்த 2வும் 8ஐயும் கேன்சல் பண்ணலாம், 4 2s are 8. ஸோ இப்போ மீதி என்னெல்லாம் இருக்குது, x - 1 x - கேன்சல் ஆயிரும், x - 2 x - 2 கேன்சல் ஆயிரும். மீதி என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா 4x², இங்கே ஒரு x - 1. ஸோ உங்களோட ஜிசி ஆன்சர் 4x² into x - 1. இந்த யூனிட்டோட கான்டெக்ஸ்ட்டே இந்த ஃபார்முலா மட்டும்தான். இந்த ஃபார்முலாவில் 3 வழி கொடுத்துருவாங்க. ஏதாவது ஒரு வழி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி டைம் அந்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். பட் ஒன் திங் யூ ஹவ் டு ரிமெம்பர், முதலே அந்த சம்மை நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணிடணும். அப்போ தான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.